மாவட்டம் கேபிள் ஆபரேட்டர் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து பேசினர். மேலும் புதிதாக ஆபரேட்டர்களை உருவாக்கும் எம்எஸ்ஓக்களை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆபரேட்டர்கள் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப எந்த நெட்வொர்க்கிலும் சுதந்திரமாக செயல்பட ஆதரித்தும் தீர்மானம் நிறைவேற்றினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள கிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கிருஷ்ணன் கோவிலுக்கு வந்து பொதுமக்களோடு நின்று வழிபாடு செய்தார். வழிபாடு செய்த பின்பு கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்த பின்பு அவரது இல்லத்திற்கு திரும்பினார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள மணவாளநல்லூரில் புகழ்பெற்ற அருள்மிகு கொளஞ்சியப்பர் சுவாமி கோயிலில் கிருத்திகையை முன்னிட்டு சித்தி விநாயகர் கொளஞ்சியப்பர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நெய்விளக்கேற்றி அர்ச்சனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூரில் போதைக்கு எதிராக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக இருசக்கர வாகன பிரச்சாரம் காவிரிக்குப்பத்தில் தொடங்கியது. கடலூர் புதுப்பாளையத்தில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக போராடியதால் படுகொலை செய்யப்பட்ட குமார் ஆனந்தன் 25வது நினைவு தினத்தை முன்னிட்டு போதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேண்டாம் போதை வேண்டும் வேலை என்ற முழக்கத்தோடு இருசக்கர வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு அருகே வாகனத்தில் சிக்கி உயிரிழந்த தாய் மற்றும் குட்டி குரங்கினை புதிய லைன் பகுதியைச் சேர்ந்த புரட்சி தமிழன் என்பவர் குடும்பத்துடன் சாலையோரம் பள்ளம் தோண்டி அடக்கம் செய்தனர். பின்னர் அங்கு பசியுடன் இருந்த குரங்குகளுக்கு வாழைப்பழம் போன்ற உணவுகளை கொடுத்தனர். மேலும் வாகன ஓட்டிகள் மலைப்பாதை வழியாக செல்லும் போது பொறுமையாகவும் கவனமாகவும் செல்ல வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் பண்பொழி அருகே கரிசல்குளம் பகுதியில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் பட்டாசு உள்ளிட்ட சத்தங்களை எழுப்பி யானையை ஊருக்குள் நுழைய விடாமல் திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் ஊர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் யாரும் தனியாக வெளியே நடமாட வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குறும்பப்பட்டியில் அமைந்திருக்கும் கோகுல கிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு யாகசால பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணருக்கு பால், பழம், சந்தனம், வெண்ணெய், பன்னீர், பூக்கள் உள்ளிட்ட 21 வகையான சிறப்பு அபிஷேகமும் திருமஞ்சன அபிஷேகமும் நடைபெற்று கிருஷ்ணருக்கு ராஜ அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வந்தது. இதனால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு முற்றிலும் இல்லாத நிலையில் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் 14 நாட்களுக்கு பிறகு இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். பிளிப்கார்ட்டில் பரிசு தொகை விழுந்துள்ளதாக கூறி தேனியைச் சேர்ந்த நபரிடம் 18 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் போலி கால் சென்டர் மூலம் பரிசு விழுந்துள்ளதாக குறுஞ்செய்தி அனுப்பி மோசடியில் ஈடுபட்ட பீகாரை சேர்ந்த ரோஹித்குமார் என்பவரை மும்பை, டெல்லி சென்று 1 வாரம் காத்திருந்து கைது செய்த தேனி சைபர் கிரைம் போலீசாருக்கு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்தார். இதையடுத்து ரோஹித்குமாரை கைது செய்த போலீசார் தேனி மாவட்டத்திற்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் இருந்து கிருஷ்ண பகவானை 4 வயது சிறுமி ராதை வேடம் அணிந்து கொண்டு வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து கிராமத்தில் கூடியிருந்த ஏராளமான இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதியோர்கள் என அனைவரும் கோவிலுக்கு வருகை தந்து கருவறை முன்பாக நின்று கிருஷ்ணரை தரிசனம் செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 1100 ஆண்டுகள் பழமையான வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் நிகழ்வு நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
இந்நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பெண்களுக்கு சுமங்கலி பிரசாதம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த கடம்பாடி ஊராட்சியில் திமுகவில் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வி தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழகத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று 18 வயது பூர்த்தியடைந்த இளைஞர்களை திமுகவில் இளைஞரணி உறுப்பினராக பூர்த்தி செய்து கையொப்பம் பெற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே மே 17 இயக்கத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் திருமுருகன் காந்தி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், விடுதலைக்காக ஒரே ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாத கூட்டம் எதுவென்றால் அது பாஜக கட்சி கூட்டம்தான் என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த மேக்கலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கோபாலகிருஷ்ணன் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நவநீத கோபாலகிருஷ்ணனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் மேக்கலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.